நமஸ்காரம். ஓம் ஜோதிடத்திலிருந்து சரவணன் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க போவது துளாராசி பற்றி. 2026 மற்றும் பொது பலன்களை துளாராசிக்காக பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த துளாராசி காலபுருஷனுக்கு 7ஆம் வீடாக வருவதால் இவர்கள் ஒரு எடை அமைப்பு பெற்றவர்கள். இந்த சின்னமே எடை சின்னம்தான். அதனால் மற்றவர்களை எடை போட்டு பழகுவார்கள். எல்லா விஷயத்திலுமே துல்லியமாக கரெக்டாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இவர்கள் பொருட்களை யாரும் யூஸ் பண்ணால் இவர்களுக்கு பிடிக்காது. மற்றவர் பொருட்களை இவர் யூஸ் பண்ண நினைக்க மாட்டார். எல்லா விஷயத்திலுமே கரெக்டாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராக இந்த துளாராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள். இவர்கள் இயற்கையிலேயே ராசிநாதனே சுக்கிரனாக இருப்பதால் இன்றுமே அழகு தோற்றத்திலேயும் இளமையாக காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு கலத்திரம் ஒரு சப்போர்ட்டான கலத்திரமாக இருக்கிறார்கள். அதாவது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தம்பதிகள் என கேட்டால் இந்த துளாராசிக்காரர்கள் ஒருவராக இருக்கிறார்கள். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஆகிய இருவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ராசியில் இந்த துளாராசியும் ஒரு முக்கியமான ராசி. இந்த துளாராசிக்கு பார்ட்னராக வரக்கூடிய மனைவியோ கணவனோ துளாராசிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறார்கள். அது பொருளாதாரத்திலையும் வேலையிலும் பணத்திலையும் இல்லைன்னா சப்போர்ட்டாக மாரல் சப்போர்ட்டாக கூட இந்த துளாராசிக்காரர்களுக்கு எதிர்ப்பாளர்கள் கட்டாயமாக இருக்கிறார்கள். பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் பார்ட்னரும் சரி, இவர்கள் வியாபாரம் செய்தாலும் இவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்களே இவர்களுக்கு இருக்கிறார்கள். அது ஒரு மிகவும் நல்ல விஷயம். பொதுவாகவே இவர்கள் வேலைக்கு போவதனால் அந்த வேலைகள் நிறைய மாற்றத்துகள் ஏற்படும். அடிக்கடி வேலை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அடிக்கடி வேலை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இந்த துளாராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள். இட மாற்றங்கள் இவர்களுக்கு அடிக்கடி காணப்படுகிறது. அதே சமயத்திலே இவர்கள் சொந்த தொழில் அப்படின்னு செஞ்சோம் என்றால் சொந்த தொழிலுக்காக இந்த நீர் சம்பந்தப்பட்ட மளிகை சம்பந்தப்பட்ட பொருட்கள், மளிகை சாமான்கள், ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் கடை, அந்த மாதிரி தினமும் விற்கக்கூடிய பொருட்கள்லாம் இவர்களுக்கு மிகவும் அமோகமாக, உணவு சார்ந்த தொழில்கள், ஹோட்டல் பிஸ்னஸ் போன்றவைகள்லாம் இவர்களுக்கு மிகவும் பிரமாதமாக காணப்படுகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு மிகவும் வலுவான நிலைமையிலே 4ஆம் மற்றும் 5ஆம் அதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால இந்த சுகஸ்தானங்கள் மற்றும் பிள்ளைகள் இவர்களுக்கு கால தாமதமாக கிடைக்கிறது. இவர்கள்லாம் செகண்ட் இன்னிங்ஸில் தான் ஒரு 36-40 வயசுக்கு மேலே தான் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியாக இவர்கள் திகழ்கிறார்கள். இந்த சுகம் மற்றும் பஞ்சமாதிபதி சனியாக வருவதால் பெரும்பாலான துளாராசிக்காரர்களுக்கு கால தாமதமான புத்திரர்கள்லாம் தோன்றுகிறார்கள். அப்படி தோன்றிய புத்திரர்கள் மேல் இவர்கள் அசைக்க முடியாத அளவிற்கு பாசத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் லேட்டாக கிடைக்கும்போது தான் அதோட அருமை தெரியும். அதில் முதல் தரமாக இந்த துளாராசிக்காரர்களை தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு லைஃப்பில் இந்த சுகஸ்தானாதிபதி மற்றும் பஞ்சமாதிபதிகள் சனியாக வருவதால் காலதாமதமாக தான் எல்லா விஷயங்களுமே அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ லேட்டாக கிடைச்ச ஒரு விஷயத்தை ரொம்ப பொத்தி பாதுகாத்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த துளாராசிக்கு இருக்கிறது. மேலும் இந்த துளாராசிக்காரர்கள் பொறுத்தவரையிலே எல்லா விஷயமே இவர்களுக்கு தாமதமாக தான் கிடைக்கும். 2வது சாப்டரில் தான் 40 வயசுக்கு மேலே தான் இவர்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் அந்த ராசிநாதனுக்கு 4ஆம் அதிபதியான சனி பகவான் இவர் ராசியிலே உச்சம் பெறும் நிலையில் இருக்கிறதுனாலே எல்லா துளாராசிக்காரர்களும் வீடு மனை வாசல் போன்ற அமைப்பு இவர்களுக்கு தாராளமாக கிடைக்கிறது. அதில் ஒரு சின்ன டவுட் கூட தேவையில்லை. நான் துளாராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வீடு மனை வாசல் வாகனம் போன்றவற்றிலே கட்டாயமாக முதன்மையாக அவர்கள் எல்லா விஷயத்தையும் சரியாக கால நேரத்திலே அவர்கள் பெற்று விடுகிறார்கள். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அந்த டிசைனில் தான் அந்த துளாராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலான துளாராசிக்காரர்களுக்கு
இந்த வீடு மனை வாசல் போன்றவற்றில் எந்த ஒரு குறையும் இருக்காது. அது இவர்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்போதும் துலா ராசிக்காரர்களுக்கே அதிகப்படியான நிலங்கள் கிடைக்கிறது. அதே அதிகப்படியான வீடு மனை வாகனங்கள் போன்றவற்றெல்லாம் இந்த அனுபவிக்கக்கூடிய ராசியாக இந்த துலா ராசிக்காரர்கள் விளங்குகிறார்கள். மேலும் வேலையை பொறுத்தவரை இந்த துலா ராசிக்காரர்கள் கௌரவமான வேலையில் தான் இவர்கள் இருப்பார்கள், இல்லைன்னா உங்கள் தொழில் தான் செய்வார்கள். ஆனால் இவர் கலத்திரம் ஒரு அதிகார தன்மையிலே வேலையில் இருப்பார்கள். எப்பயுமே இந்த துலா ராசிக்கு கலத்திரமாக வரக்கூடிய பார்ட்னர், லைஃப் பார்ட்னரை பொறுத்தவரை ஒரு மிகவும் உன்னதமான பொறுப்பான அதிகாரத்தோணில் இருக்கக்கூடிய வேலையிலே காணப்படுகிறார்கள். இதெல்லாம் இந்த துலா ராசிக்கான பொதுவான பலன். இவர்கள் தாய்க்கு மீது ரொம்ப பற்று கொண்டவர்களாக இருக்கலாம். தந்தையார் மீது தந்தை இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் அரிதான விஷயங்களில் சப்போர்ட் பண்ணுகிறார்கள். தாய் எப்போதுமே துலா ராசிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக விளங்குகிறது. அந்த தாயையும் இந்த துலா ராசிக்காரர்கள் என்றுமே மறக்காமல் தொடர்ந்து அவர்கள் மீது ஒரு பாசம் வைத்திருப்பார்கள். இப்பேற்பட்ட இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் 2026 எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம். பொதுவாகவே கடந்த 6 மாதங்கள் மேல் இந்த துலா ராசிக்கு ஆன்மீகம் சார்ந்த நாட்டங்கள் அதிகமாக காணப்படும். சில பேர்லாம் சாமியாராக ஆகிடலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தடைகள் தாமதங்கள் எல்லா விஷயங்களுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. துலா ராசிக்கு கடன் பட்டு இப்போது வீடு அமைப்பு யோகங்கள்லாம் இப்போது சென்று கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் வீடு வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், அப்டேஷன் ஆல்ட்ரேஷன் போன்றவற்றெல்லாம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு தானாகவே இந்த நேரம் குவிந்து அந்த துலா ராசிக்காரர்களுக்கு வீடு கட்டும் யோகங்கள் இப்போது சென்று கொண்டு இருக்கிறதுனால் அதற்கான முயற்சிகள் எடுத்தால் உங்களுக்கு கட்டாயமாக அடுத்த ஒரு வருஷத்தில் அந்த வீடு மனை வாசங்கள் எல்லாமே உங்களுக்கு யோக பலன்களை தரும். மேலும் ஒரு டிப்ரெஷன் நிலைமையில் இருக்கிறதுனால நீங்கள் அதிகப்படியாக விநாயகர் வழிபாடு செய்தல் நலம். கொள்ளு சுண்டலை செய்து மக்களுக்கு தானமாக செய்வது நலம். வருடம் ஒரு முறையாவது பழனி முருகனுக்கு சென்று அங்கு பஞ்சாமிரதம் வாங்கி வந்து அந்த பஞ்சாமிரதத்தை இருப்பவர்களுக்கு தானமாக தரணும். உங்கள் வீட்டு அருகே பழனிக்கு போயிட்டு வர்றது விசேஷம். அது இந்த வருடம் எத்தனை முறை வாய்ப்பு கிடைத்தாலும் உங்களுக்கு பழனி முருகன் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருவார் என்பது ஐயமில்லை. இங்கே இருக்கும் பட்சத்திலே விநாயகர் கோயில் சென்று கொள்ளில் சுண்டல் செய்து அது மக்களுக்கு தானமாக செய்வது நலம். சித்திரகுப்தனை வழிபாடு செய்வது உங்களுக்கு டிப்ரெஷன்லேருந்து வெளிவரும். அதே மாதிரி இங்கே சனியின் பார்வை 6ஆம் பாவத்திலிருந்து விரயத்தை ஆக்டிவேட் செய்து கொள்வதால் அநேக துளாராசிக்காரர்களுக்கு மங்களகரமான விஷயங்களிலும் வீடு மனை வாசல் போன்றவற்றிலும் அதிகப்படியான செலவினங்களை தந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த சனியால் எந்த தாக்கமும் இல்லை. மேலும் இந்த தந்தையாஸ்தானத்தை பொறுத்தவரையிலே துளாராசிகளுக்கு தந்தையாஸ்தானத்திற்கு ஒரு மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகிவிடும். அடுத்த 6 மாதத்துக்கு அவர்கள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு 6 மாத காலமாக இந்த வியாதிகளிலே பாதிக்கப்பட்ட துளாராசியின் தந்தையார்கள்லாம் இப்போது 6 மாதம் கழித்து மீண்டும் வெளியே வருவார்கள். இவர்களை பொறுத்தவரையிலே வெற்றி என்பது ஒரு 6 மாதங்கள் கழித்து படிப்படியாக வரும். மேற்சொன்ன இந்த பரிகாரங்களை செய்து வாருங்கள், வாழ்க்கையில் நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம்.